தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மலையாள நடிகர்கள் மீது அடுத்தடுத்து பாலியல் புகார்கள் குவிந்து வரும் நிலையில் தற்போது நடிகர் பாபுராஜ் மீது துணை நடிகை ஒருவர் பாலியல் புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலாஜி, இன்று காலை முதலும் தொடர்ச்சியாக பல மலையாள நடிகையை தாமாக முன்வந்து தங்களுக்கு நிகழ்ந்த இந்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து தகவல் தெரிவித்து வருகின்றன. தற்போது ஒரு துணை நடிகர் தற்போது ஒரு துணை நடிகர் தனக்கு பாலியல் தொந்தரவு ஏற்படுத்தியதாக தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறார். பாபுராஜ் என்ற மலையாள நடிகர் தான் வாய்ப்பு கேட்டு சென்ற போது தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார் என்று ஒரு தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதாவது மலையாள சினிமாவில் நடிப்பதற்காக முதல் படங்களில் அல்லது வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய அந்த நடிகைகள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளுக்கும் மற்றும் பாலியல் சீண்டலுக்கும் உள்ளாக்கப்படுவதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் பாபுராஜ் தான் வாய்ப்பு கேட்டு சென்ற போது அவரது இல்லத்திற்கு தன்னை அழைத்ததாகவும் தனது இல்லத்தில் தனது ஒரு அறையில் அமர்ந்திருக்கும் போது பாபுராஜ் தன் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதற்காக முயற்சி செய்ததாகவும் தான் அங்கிருந்து தப்பித்து ஓடியதாகவும் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த துணை நடிகையானவர் எழுத்துப்பூர்வமாக எந்த புகாரும் தான் வழங்கவில்லை. அவர் மலையாள சினிமாவில் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் என்பதால் தன்னை போல ஒரு புது நடிகர்கள் கொடுக்கும் புகார்கள் பெரிதும் பேசப்படாது என்பதால் புகார் அளிக்கவில்லை என்ற ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று காலை தொடங்கி இது இரண்டாவது, அதாவது மலையாள சினிமாவில் இரண்டாவது நடிகர் தாமாக முன்வந்து தான் இந்த பாலியல் சீண்டலுக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்டதாக புகார் அளித்திருக்கிறார். பாலா, நன்றி முகிலன் விரிவான விவரங்களுக்கு.